சார், ஸ்டேட்டஸ் என்னம்மா? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க சார். பாடி எங்கம்மா இருக்கு? அங்கே இருக்கு. வாமா. எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சாமா? இல்லை சார். வீட்டில் வேற யார் இருக்கா? அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க சார். அவங்க ஹஸ்பண்டை வர சொல்லுமா. சரிங்க சார். ஃபேனை போட்டு போங்க. ஓகே சார். சார், இவர் தான் சார் அந்த அம்மாவோட வீட்டுக்காரு. நேற்று நைட் எங்கே இருந்தீங்க? நைட் ஷிஃப்ட் சார். வீட்டில் ஒய்ஃப் சமைக்கல, சப்பாத்தி கேட்டாங்க, அதை வாங்கிட்டு வந்து 2 பேர் நைட் சாப்பிட்டேன் சார். எனக்கு டியூட்டி இருந்ததுனால நைட் கிளம்பிட்டேன் சார். எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? நான் கிளம்பும்போது ஒரு 9 மணி இருக்குது சார். வீட்டுக்கு வேற யாரும் வந்திருந்தாங்களா? அப்படிலாம் இல்லை சார். சார், ஒரு 6 மணி போல் எலக்ட்ரிஷியன் வந்தா சார். என் ஒய்ஃபு தான் சொன்னாங்க. அந்த எலக்ட்ரிஷியனை வர சொல்லுங்க. சரிங்க சார். வீட்டில் வேற யார் வேலைக்காரங்க இருக்காங்களா? இருக்காங்க சார். எங்கே இருக்காங்க? இங்கே தான் சார் இருக்காங்க. வர சொல்லுங்க. ஓகே சார். நீங்கள் இந்த வீட்டில் வேலை பார்க்குறேன் சார். எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க இங்கே? 4 வருஷமாக வேலை பார்க்குறேன் சார். நேற்று நைட் எங்கேம்மா இருந்தீங்க? நேற்று நைட்டு ஒரு 10 மணிக்கா மேடம் வர சொன்னாங்க சார். வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டேன் சார். அப்படியா? ஆமாம் சார். உங்கள் வீட்டுக்காரர் என்னம்மா பண்ணுறாரு? எனக்கு வீட்டுக்காரர் இல்லை சார். எனக்கு ஒரு பையன் இருக்கான் சார், 4 வயசில். தம்பி ஒருத்தன் இருக்கான் சார், அவன் செருப்பு கடையில் வேலை செய்கிறான். அப்படியா? ஆமாம் சார். சரி, உங்கள் தம்பியை வர சொல்லுங்கம்மா. சரிங்க சார். இப்போ நான் வெளியில் வர வழியில் கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு, பார்த்தேன். சரிங்க சார். அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறீங்களா? சரிங்க சார். ஓகே, போங்க.
சார் இவர் தான் சார் எலக்ட்ரீஷியன். நேற்று எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்க? 6 மணிக்கு வந்தேன் சார். ம். என்ன விஷயமா வந்தீங்க? ஃபேன் சரியாக ஓடல, கண்டென்சர் மாற்றணும்னு சொன்னாங்க, அதை மாற்றலாம் வந்தேன் சார். நீங்கள் எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் போனீங்க? நான் 6:30 மணிக்கெலாம் போயிட்டேன் சார். ஓ, நீங்கள் இருக்கும்போது வேறு யார் இருந்தா? மேடம் மட்டும் தான் சார் இருந்தாங்க. நான் வரும்போது வேறு யாருமே இல்லை சார். மேடம் மட்டும் இருந்தாங்களா? ஆமாம் சார். ஓ சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்றேன். ஆ சரி சார் சார். வாங்க வெளில. சார் ம். என் தம்பி சார் செருப்பு கடையில் வேலை செய்கிறான்னு சொன்னால, இவன் தான் சார். நேற்று நைட் நீ எங்கே இருந்த? சார் கடையில் தான் சார் இருந்தேன். சரி, நீ வெயிட் பண்ணு, நான் கூப்பிட்றேன் உன்னை. ஓகே சார். என்னடி பண்ணுறது? காசு இல்லைல்ல, ஓயாமே எதுக்கு எனக்கு போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கா? வைடு கூப்பிட்றேன். சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரிப்போர்ட் எப்போமா வரும்? நாளைக்கு வந்துடும் சார். ஓகே. காலையிலேருந்து நம்ம விசாரணை பண்ணிட்டு இருந்தோம்ல, ம் அவங்களெல்லாம் அசம்பிள் பண்ணுங்க, நான் ஓகே வர்றேன். சார். போங்க. நீங்க யாரு? சார் இவங்க தான் பக்கத்து வீட்டுக்காரவங்க. ஓ, ஃபர்ஸ்ட் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதே இவங்க தான். நேற்று நைட் நீங்க எங்கம்மா இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வீட்டில் தான் சார் இருந்தேன். இந்த வீட்டில் யாரும் சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களாமா? அப்படி யாரும் இங்கே வரல. ஆனால் 8 மணி போல் அந்த வீட்டுக்கார அண்ணா வந்தார். கொலை நடந்தது உங்களுக்கு எப்படிமா தெரியும்? நான் எப்பயுமே காலையில் கோலம் போட வருவேன். அந்த அக்காவும் வருவாங்க. ரொம்ப நேரமாக வரவே இல்லை. அதான் பார்க்கலான்னு வந்தேன். கடைசியில் பார்த்தா அந்த அக்கா இறந்து கிடந்தாங்க. நான் தான் பயத்தில் ஃபோன் பண்ணிட்டேன். சரி, கொஞ்சம் ஓரமாக வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்றேன். இந்த கொலை எப்படி நடந்துச்சு, இந்த கொலையை யார் பண்ணனா எல்லாம் எனக்கு தெரியும். யார் கொலை பண்ணான்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா பாத்ரூம்ல வலிக்கி விழுக மாட்டீங்க.
யாருக்கும் மாவு கட்டு கிடையாது. டைரக்டா கோர்ட்ல சப்மிட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க கொலை பண்ணல அப்படின்னு நீங்க பிடிவாதம் பண்ணா கண்டிப்பா மாவு கட்டு உண்டு. எப்படி வசதி? சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். தெரியாது நாங்க சார். கொலை பண்ணல சார். நம்புங்க சார். நாங்க எதுவும் கொலை பண்ணல சார். கொலை பண்ணல சார். நம்புங்க சார். சார் நாங்க எதுவும் கொலை பண்ணல சார். கொலை பண்ணல சார் சார். ப்ளீஸ் சார் நம்புங்க சார். சத்தியமா நாங்க பண்ணல சார். எங்களுக்கு எதுவுமே நிறுத்துங்க தெரியாது சார். நிறுத்துங்க. நீ எலக்ட்ரிஷியன் தானே? ஆமா சார். எத்தனை வருஷமா எலக்ட்ரிஷியனா இருக்க? நான் 10 வருஷமா வேலை பார்க்குறேன் சார். 10 வருஷமா. ஆமா சார். ஃபேனுக்கு என்ன மாட்டின? கண்டென்சரும் காயில் மாத்தணும் சார். காயில் மாட்டினையா? ஆமா சார். ம். ஆமா, ஃபேன் ஏன் ரிவர்ஸ்ல சுத்துது? ஏண்டா என்னையவே ஏமாத்த பார்க்கறியா? நீ 6 மணிக்கு வந்தது உண்மை, ஃபேன்ல காயில் மாட்டினது உண்மை. ஆனா யாரு? ஃபேன் ரிப்பேர்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன். அதோ அங்க இருக்கு பாருங்க, அந்த ஃபேன் தான். அதை பார்த்துட்டு போங்க. ஆ ஆனா நீ மாட்ட தெரியாம மாட்டினால ஃபேன் ரிவர்ஸ்ல சுத்துச்சு. நீ எலக்ட்ரீஷியனே கிடையாது. நீ வந்ததே வேவு பார்க்க. ஆமா, உனக்கு அடிக்கடி தலைவலி வருமோ? ஆமாம் சார். பயணம் அதிகமாக தப்பியா? ஆமாம் சார். நேற்று நைட்டு இங்கே வந்திருப்ப போல. நேற்று நைட்டு இங்கே வந்திருக்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட சேர்ந்து நீயும் கொலை பண்ணியிருக்கா அவங்கள. என்னம்மா விஜயராணி, நீ எத்தனை வருஷமா இந்த வீட்டில் வீட்டு வேலை பார்க்குறேன்னு சொன்ன? 4 வருஷம். அப்படியா? கூட்ட சொன்னா குனிஞ்சே கூட்ட மாட்டேன்றியே. வேலை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு போலயே. என்ன வீடையும் வீட்டுக்காரனையும் சொந்தமாக்கிட்டியோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு எல்லாமே தெரியும். என்ன மாணிக்கம் சார், முன்னாடி நீ கொலை பண்ணல, ஆனா கொலை பண்ணது எல்லாமே இவங்க தான். என்ன சார் சொல்கிறீங்க? உனக்கும் இந்த வேலைக்காரிக்கும் கள்ளத்தொடர்பு இருக்கு. அது உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உனக்கு தெரியாமலே உன் பொண்டாட்டியை பிளான் பண்ணி போட்டு தள்ளிட்டாங்க. அதனால நீ இல்லாத நேரம் பார்த்து ஒரு ஸ்கெட்சை போட்டு உன் பொண்டாட்டிக்கு உப்மால விஷத்தை வச்சு ஆளை கொலை பண்ணிட்டானுங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாதடா. எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற சொத்தை அபகரிக்கத்தாங்க. இந்த கொலைக்கு முக்கிய காரணம் இவங்க தான்டா. இவங்க எல்லாம் சேர்ந்து உன் பொண்டாட்டி கொலை பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நாடகம் ஆடுறாங்கடா.
ஆனாலும் உன் மேலேயும் தப்பு இருக்கு. மனைவி இவ்வளவு அழகா இருக்கும்போது ஏன்டா அடுத்தவளை தேடி போற? நீ இப்ப அவசரப்பட்டனால இவனு கூட சேர்ந்து நீ உள்ள கழிதுன்னு. உலகார பாவி எல்லாம் இவனுங்க தான். வண்டியில ஏத்துமா அவனுங்கள? சார் நாங்க ஒன்றும் கொலை பண்ணல சார். அடிங்க. போடு. ஏய், போடா. ஏய், போ, கொலை போ, பண்ணிட்டு போ, நாடகம் போ. ஆடிட்டு இருக்கீங்க.